வெல்கம் வியூவர்ஸ். பெங்களூர்ல இருந்து கரெக்டா 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடம் தான் சித்ரதுர்கா. 150 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரிய மாவட்டம். ஆரம்பத்துல காடுகள் மலைகள் அதிகமா இருந்த பகுதியா இருந்துச்சு. சொல்லப்போனா இன்னைக்குமே குறைவான ஒரு மக்கள் தொகை இருக்கிற ஒரு மாவட்டமா இருக்கு. 1990கள்ல மொத்தமா அங்க 3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. போலீஸுமே ரொம்பவே கம்மியா தான் இருந்தாங்க. கேஸும் அந்த டைம்ல ரொம்பவே பெருசாலாம் ஒண்ணு வராது. சித்ரதுர்கால 35 வயதான திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்ல மனம் கொண்டவங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே அன்பா இருப்பாங்க. இவங்க தினமுமே பஸ்ல தான் வருவாங்க. அப்படி பஸ்ல வந்து இறங்குறவங்க பஸ்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போகணும். அப்படி நடந்து போற அந்த மண் ரோடுடைய 2 புறமுமே புதர்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த புதர்களை தாண்டி முழுவதுமா சோளக்காடு. சோ அந்த ரோடு வழியா நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா யாராலையுமே உங்களை பார்க்க முடியாது. 13 நவம்பர் 1996. டைம் இப்ப கரெக்டா காலையில 10:45 நிமிடங்களாக இருந்துச்சு. எப்பவும் போல திவ்யா பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப தீபாவளி முடிஞ்சு 2-3 நாட்கள் தான் இருக்கும். சோ தீபாவளிக்கு அவங்க போட்டிருந்த நகைகள் எல்லாமே இன்னுமே கழுத்துல தான் இருந்துச்சு. அப்படி அவங்க அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த மண் ரோடு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது சடனா அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுடைய தலை முடிய யாரோ பிடிச்சு இழுக்கிறாங்க. திவ்யாவுடைய வாயை பொத்திட்டு அப்படியே அந்த சோளக்காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் மிருகத்தனமா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு வீசிட்டு திவ்யாவை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா திவ்யா போட்டிருந்த கம்மல் மூக்குத்தி அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா சும்மா கலட்டி கொடுக்க சொல்லி எடுத்துக்கல. அவங்களுடைய காது மூக்குல இருந்து கலட்டாம அவனே பிச்சு எடுத்திருக்கான். அதுல அவங்களுடைய காது மூக்கு எல்லாமே பிஞ்சிருது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது திவ்யா மயக்கம் போட்ட நிலைமையில அவங்களுடைய உடம்புல ஒட்டு துணி இல்லாம கீழே கிடந்திருக்காங்க. இதுதான் இவனுடைய முதல் சம்பவம். ஆனா இதுக்கப்புறமா தான் இவனுடைய கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஆயிரத்தி 1996 காலகட்டங்கள்ல கர்நாடகால பெங்களூர்ல இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சமயம் அது. எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்பவே நிம்மதியா இருந்தாங்க. அப்போதைய பெங்களூர் ஒரு சொர்க்கமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே இவனால மாற ஆரம்பிச்சது. சொல்ல போனா மெயின் கேட்ல ஒரு கிரில் போடுவாங்க இல்லையா பாதுகாப்புக்கு, அந்த கலாச்சாரம் வந்ததே இவனால தான். பெண்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. பெங்களூர் மட்டும் இல்ல கர்நாடகா முழுவதுமே இது ஒரு மிகப்பெரிய பயமா மாற ஆரம்பிச்சது. பெண்களை அவன் தாக்குற விதம் எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அவன் எங்கிருந்து வருவான் அப்படின்னே தெரியாது. ஆனா திடீர்னு புதருக்குள்ள இருந்து வந்து உங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் கொலை பண்ணிடுவான். அதுவும் அவன் கொலை பண்றது சாதாரணமா கொலை பண்ண மாட்டான். ஒரு மிருகத்தை விட ரொம்பவே கொடூரமா கொலை செய்யக்கூடியவன். பொதுமக்கள்ல இருந்து போலீஸ் வரைக்குமே கண்டிப்பா இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவனை பத்தியுமே அவன் என்ன பண்ணா அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த முதல் சம்பவம் நடந்து 1 மாசம் கூட ஆகல. அது
டிசம்பர் மாசம் அப்படிங்கறதால ரொம்பவே சீக்கிரமா இருட்டிரும். 1996 டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி அளவுல பல்லவி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு மாவு அரைக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவு மில்லுக்கு போயிருக்கா. ஆனா அப்படி போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை. உடனே தன்னுடைய பொண்ணு எங்க காணோம் அப்படின்னு பல்லவியுடைய பேரண்ட்ஸ் பல்லவியுடைய ஃப்ரெண்ட்ஸ் உடைய வீட்ல எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க எங்கேயுமே இல்ல. சோ பல்லவி எங்க போனா அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிர்ச்சி அடைறாங்க. சித்திரதுர்கால பல்லவியுடைய வீட்டில இருந்து அந்த மாவு மில்லுக்கு போற அந்த ரோடு ரொம்பவே சின்ன ஒரு ரோடு தான். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இருக்காது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காணாம போன பொண்ணு 7ஆம் தேதி தான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பல்லவியுடைய ஃபேமிலி. அந்த டைம்ல எல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அவங்களே முடிச்சுக்குவாங்க. அதனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் லேட் ஆயிருக்கு. 8 டிசம்பர் 1996 அதாவது பல்லவி காணாம போய் 2 நாட்கள் கழிச்சு பல்லவியுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படுது. உடல்ல ஒரு சின்ன துணி கூட இல்ல. போட்டிருந்த சுடிதார் உள்ளாடைகள் அப்படின்னு எல்லாமே பக்கத்துல இருந்த புதர்கள் மேல வீசப்பட்டிருந்துச்சு. அதுல பல்லவியுடைய பேண்ட்ல சீமன் கண்டுபிடிக்கப்படுது. சோ போலீஸ் அப்ப என்ன நினைச்சாங்க அப்படின்னா யாரோ 2-3 பேர் சேர்ந்துதான் இந்த பொண்ணை கடத்தி ரேப் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. டிசம்பர் மாசம் ரொம்பவே குளிராவும் மேகமூட்டத்தோட சூரிய வெளிச்சமே இல்லாம இருந்ததால அது பல்லவி உடலுடைய டீகம்போசிஷன் ப்ராசஸ ஸ்லோ பண்ணிருந்துச்சு. பல்லவி காணாம போன அதே நாள் கொல்லப்பட்டிருந்தாலுமே 2 நாட்கள் கழிச்சு பல்லவியுடைய உடல் கண்டுபிடிக்கப்படும் பொழுதும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. போலீஸ் கிரைம் சீன்ல நோட் பண்ணப்ப பல்லவியுடைய பிரைவேட் பார்ட்ல ரத்த காயங்கள் இருந்திருக்கு. பின்பகுதியிலையும் ரத்த காயங்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா பல்லவியுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கு. மேலும் பல்லால கடிச்ச காயம் இருந்திருக்கு. ரொம்பவே கொடூரமா கடிச்சிருக்கான். காஸ் ஆஃப் டெத் சஃபகேஷன், மூச்சு திணறி இறந்து போயிருக்கா. கழுத்தை நெரிக்கல, ஆனா அதுக்கு பதிலா மூக்கையும் வாயையும் நல்லா அழுத்தி பொத்தி இருக்கான். சோ நுரையீரலுக்கு காற்று போகாம மரணம் நிகழ்ந்திருக்கு. எந்த அளவுக்கு அழுத்தி இருக்கான் அப்படின்னா பல்லவியுடைய உதடின் உட்புறம் அவங்களுடைய பல்லே ஏறி ரத்தம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபோர்ஸா அழுத்தி இருக்கான். அது மட்டும் இல்ல, பல்லவியுடைய உடல் இருந்த சிராய்ப்பு காயங்கள் எதை குறிக்குது அப்படின்னா பல்லவி தன்னுடைய கில்லரை எதிர்த்து ரொம்பவே போராடி இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சின்ன பொண்ணை மர்ம நபர்கள் ரொம்பவே சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல வெளிவருது. சித்திரதுர்கா பகுதியில் இருந்த மக்கள் இப்படி ஒரு விஷயத்த அவ்வளோ நாள் வரைக்குமே கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா மக்களுக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிச்சது. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளோட பெண்களோட பாதுகாப்பை நினைச்சு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. கிரைம் சீன்ல பல்லவி போட்டிருந்த கம்மல் மற்றும் பல்லவி போட்டிருந்த கொலுசு காணாம போயிருந்துச்சு. பல்லவி போட்டிருந்த கொலுசுல A1 அப்படிங்கிற ஒரு மார்க் இருக்கும். பல்லவியுடைய அக்கா கொலுசுலயுமே அதே A1 மார்க் இருக்கும். ஏன் அப்படின்னா 2 கொலுசுமே ஒரே கடையில வாங்கினது தான். சோ இந்த கொலுசை வச்சு கில்லர் யாரு அப்படிங்கறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் இந்த விசாரணையை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸால கில்லர் ஒருத்தனா இல்ல கேங் ரேப்பா அப்படிங்கறத கூட அப்ப கண்டுபிடிக்க முடியல. சோ மக்கள் ஆப்வியஸா போலீஸ் மேல கோவப்பட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அதே நேரத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஊரு பேர் இல்லாத ஒரு மொட்டை கடிதாசி, ஒரு லெட்டர் அங்க வருது. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா பல்லவியுடைய இந்த மரணத்துல பணக்கார பசங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரொஃபசர் மற்றும் டாக்டருடைய மகன் இதுல சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஸோ போலீஸ் உடனடியா அந்த ஏரியாவில் இருக்கிற பணக்கார பசங்க இருக்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. அந்த வகையில அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே போலீஸால இந்த கேஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. ஸோ மக்கள் போலீஸ் மேல பயங்கரமா குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க, பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால கவர்மெண்ட் அந்த போலீஸ் டீமை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு புது டீமை இந்த கேஸை விசாரிக்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அப்படி வந்த அந்த புது போலீஸ் டீம் இந்த லெட்டரை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னொரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதே போல வேற ஏதாவது பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம இன்ட்ரோல பார்த்த பஸ்ஸில் இருந்து இறங்கி போன 35 வயதான திவ்யா தாக்கப்பட்டது, ரேப் பண்ணப்பட்டது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா தெரியல. ஏன் அப்படின்னா அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல திவ்யாவுடைய வழக்கு வெறும் திருட்டு வழக்கா மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகி இருந்துச்சு. அதனாலதான் போலீஸுடைய கவனத்திற்கு அப்ப அந்த கேஸ் வரல. ஆனா அதற்கு பதிலா இன்னொரு அட்டாக் சேம் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது.
பல்லவி காணாம போறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது பல்லவி காணாம போனது டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை. ஸோ 2 நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னா டிசம்பர் 4 புதன்கிழமை அன்னைக்கு இதே போல இன்னொரு அட்டாக் அங்க நடந்துருந்துச்சு. அதுவும் பல்லவி காணாம போன அதே இடத்துக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னும், அது ஒரு பால்காரருடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்குது. ஸோ போலீஸ் அந்த பால்காரர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல இல்ல அப்படின்னு சொன்னவரு அதுக்கப்புறமா ஆமா சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பால்காரருடைய பொண்ணுடைய பேரு கீதா. இவங்க பக்கத்துல இருக்கிற கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா பக்கத்து கிராமங்கள்ல பால் ஊத்திட்டு சாயந்தரமா வீட்டுக்கு போகும் பொழுது கீதாவை அவங்களுடைய கம்பெனில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்படிதான் டிசம்பர் 4 1996 புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரமும் கீதாவை கம்பெனில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட நீ முன்னாடி போமா, நான் சில மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கிட்டு பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கீதா மட்டும் தனியா அந்த வழியில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கீதா அந்த இருட்டுல அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் கேப் போட்டுட்டு நடந்து வர்றத பாக்குறாங்க. அப்ப அந்த நபர் கீதாவை சாதாரணமா கிராஸ் பண்ணி போயிடுறாரு. சோ கீதாவுக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரல, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு பின்னாடிதான் நம்மளுடைய அப்பா வராரே அப்படிங்கிற நம்பிக்கையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி கீதா ஒரு சில அடிகள் தான் நடந்து போயிருப்பாங்க. அப்போ யாரோ தனக்கு பின்னாடி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது தன்னை கிராஸ் பண்ணி போன அதே ஆள் இப்ப தனக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கீதாவுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் நம்மளதான் பின்தொடர்ந்து வரான் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கீதா ஓடும் பொழுது அவனுமே பின்னாடியே ஓடி வந்திருக்கான். அப்படி ஓடி வந்தவன் கீதாவுடைய முடிய பிடிச்சு இழுத்து கீதாவுடைய கழுத்தை குரல் வளைய அழுத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அழுத்திட்டே நீ என்ன பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சியா, என்கிட்ட இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சியான்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா கீழே தள்ளி வாயை பொத்தி இருக்கான். அப்ப அவனை எதிர்த்து போராட கீதா அவனுடைய முடிய பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி முடிய பிடிக்க ட்ரை பண்ணும் பொழுது அவனுடைய கேப் கலண்டு கீழே விழுகுது. ஸோ இப்போ அவனுடைய முடிய பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுடைய தலையில சைட்ல முடியே இல்லை. அந்த அளவுக்கு சின்னதா ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி, ஒரு போலீஸ் மேன் மாதிரி அவங்க எப்படி ஹேர் கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அவனுடைய முடி கீதாவுடைய கையில மாட்டல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கீதா போராடிட்டு இருக்கும் பொழுதுதான் கீதாவுடைய அப்பா அங்க வர்ற சத்தம் கேக்குது. தன்னுடைய அப்பா அங்க வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கீதாவுக்கு தைரியம் வருது. ஸோ அவனுடைய பிடியிலிருந்து திமிரி நகர்ந்துடுறாங்க. அதே நேரத்தில் கீதாவுடைய அப்பா இத பார்த்து தூரத்துல இருந்து கல் எடுத்து அவன் மேல வீசுறாரு. இத பார்த்து சுதாரிச்சவன் அங்கிருந்து எந்திரிச்சு பக்கத்துல இருந்த புதற்குள்ள போய் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறான். இப்ப கீதா மற்றும் கீதாவுடைய அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா இத பெருசாக்க விரும்பல. கிராமத்துல எல்லாமே பொதுவா இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை தான் இருக்கும். அதான் நம்ம பொண்ணுக்கு இப்ப ஒண்ணும் ஆகலையே, நம்ம இனிமேல் கவனமா இருந்துக்கலாம், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு போலீஸ் கிட்ட கூட சில சமயங்கள்ல போக மாட்டாங்க. பிகாஸ் எதுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வீணா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அப்படியே அதுல இருந்து விலகி போயிருவாங்க. அதே போலதான் கீதாவும் கீதாவுடைய அப்பாவும் அப்ப பண்ணிருக்காங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே சொன்ன கீதாவுடைய அப்பா கிட்ட போலீஸ் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஓகே நீங்க உங்களுடைய பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க, கீதா கிட்டையும் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவரும் அதே போல கீதாவை அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு. போலீஸ் கீதா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப கீதாவும் ஒரு விஷயம் கூட மாறாம அப்படியே தன்னுடைய அப்பா சொன்ன விஷயங்களையே தான் அவங்களும் சொல்றாங்க. ஆனா கீதா அவங்க அப்பா சொல்லாத ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படி கீதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் மறுபடியும் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் உடனடியா அப்படியா நீ எங்க பார்த்த, அவனை எப்ப பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா கேக்குறாங்க. அதற்கு கீதா சொன்ன பதில கேட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே உறைஞ்சு போறாங்க. ஏன் அப்படின்னா கீதா சொல்றத இப்ப நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு கீதா சொன்னது. அப்படி கீதா என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாளைக்கு பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கீதா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோலயே அதற்கான ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ என்னவா
இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஜஸ்ட் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கூகுள் எல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா அப்படின்னு பார்ட் 2ல பாருங்க. என்ன க்ளூ இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதையும் பார்ட் 2ல சொல்றேன். ஷாக்கிங்கான ட்விஸ்டோட பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.